இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. போரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் நடிகர் கஞ்சா கருப்பு ஆவேசமடைந்தார். ஒரு உயிரை புண்ட இடத்தையே வாங்க அந்த மக்களை பாருங்க. சிகிச்சைக்கு வந்த நடிகர் கஞ்சா கருப்பு மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் அங்கு இருந்த ஊழியர்களிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். மேலும் பல நோயாளிகள் மருத்துவர்கள் இல்லா காரணத்தால் அவதிப்பட்டுள்ளனர். அப்போது அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்கு வந்த மூதாட்டி மருத்துவர் இல்லாத காரணத்தால் ஆம்புலன்ஸ் மூலம் மாற்று மருத்துவமனைக்கு ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டார். வந்துட்டு எனக்கு கூட வந்துருக்கணுமா வர வேணாமா? இல்ல நான் வரேன்னா சொல்லி நாய் அடிச்சு ஒரு பையன் உட்கார்ந்துருக்காப்ல, மண்டை ஒடிஞ்சு வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மேடம் டாக்டர் வரும்போது தான் 8 மணில சொல்லிருக்காங்க. 7:30 மணில இருக்காங்க பேஷண்ட்ஸ். டைம் 8 க்கு 1 தான் போட்டுறாங்க. மேடம் யாரும் சாப்பிடல. சம்பளத்தை அவங்க சேர்த்து வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். எந்தெந்த டாக்டர் டியூட்டில இருக்காங்க, யார் ரெஸ்பான்சிபிள் இந்த ஹாஸ்பிடல், அத சொல்லுங்க. அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் 9 மணி டாக்டர் யாருமா வரல? அவங்க பேர் ஏமா உங்களுக்கு சொல்றீங்க? என்னமா உங்களுக்கு பிரச்சனை? எவ்வளவு நேரம் பொறுமையா கேக்குறீங்க? எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்க அந்த மாட்ட? 9 மணி டாக்டர் யாரு சொல்லுங்க பாரு. சரி நான் வந்து பாக்குறேன். ஒண்ணு ஓபியா இவங்க கேட்கவே இல்லம்மா. அந்த ரூம்ல ஏசி போடுறது யாருமா டாக்டர்? பேர் சொல்லுமா நீ முதல்ல. மா நீங்க எழுதி கொடுங்க. யார் யார் டாக்டர் இருந்தா இந்த போர் ஒரு ஆள் எடுத்து சொல்லுங்க மேடம். ஆஸ்கார் நேராங்க மேடம். நாங்க தேடி தெரிய முடியாது. எவ்வளவு பப்ளிக் இருக்கோம் பாருங்க. மீடியா வரும்போது தேவலா உங்களுக்கு இஷ்யூ ஆக போகுது. இவங்க 2 பேர் தான் மாட்ட போறாங்க. சேவ் பண்ணிட்டு மாட்டிக்கிறீங்க. நான் சொல்லிட முதல்லயே நீங்க கரெக்டா கொடுத்துட்டு உங்க பேர் வர தேவலா நீங்க மாட்டிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இத வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேசணும்னாமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து பாவம், அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்துல வர்றது மாதிரி செத்து போன உருவத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணில இருந்து ஏசி மட்டும் ஓடிட்டு இங்க வாங்கனே, இங்க வாங்க. அவங்க டைமிங் பாத்தீங்கன்னா 8:01 போட்டுருக்காங்க. மணி இப்ப 10 மணி ஆகுது. இங்க யாரும் சாப்பிடல இல்ல ப்ரோ. எல்லாம் கையில காசு இல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போறாங்க. அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலையில 7:30 மணிக்கு வந்தேன் நானு. ஒரு டாக்டர் இல்ல. அந்த அம்மா வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணா ஒருத்தர் எனக்கு தெரியாதுங்கிறாரு, என்கிட்ட சொல்லலைங்கிறாரு. ஒரு அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. அட்மின் பிளாக்ல போக கேட்டா ஜோனல் மேனேஜர்னு ஒரு அம்மா எடுத்துட்டு அவர் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருச்சு. இவங்ககிட்ட டாக்டரோட நம்பர் கேட்டா, ஓபிக்கு யார் பண்றாங்கன்னு கேட்டா அவங்களோட நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 ஹவரா கேட்டு பதில் கேட்டதே அவங்க பேரெல்லாம் ஓடி வந்துறாங்க. மேல அட்மின் பிளாக் போனா யாருமே இல்ல. 8 மணிக்கு வந்தோம். 10 ஆயிடுச்சு. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசிக்கு யாருமே வரல. டாக்டர்னு யாருமே இல்லைங்க. யாருக்கிட்டாலும் பேரும் சொல்ல மாட்டாங்க. ரெஸ்பான்ஸ் இல்லை. குழந்தைகிட்ட வைஃபை தான் அவனும் சரியில்லை. அதுக்கு தான் வந்திருக்கோம். டாக்டர் யாரும் வரல. எப்பத்துல இருந்து இருக்கீங்க? காலையில 7 மணிக்கு வந்தாங்க. 7 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க. 3 மணி நேரமா குழந்தைய தூக்கிட்டு எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க? குழந்தைய தூக்கிட்டு எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க? குழந்தை 8 மணிக்கு வந்தேன். 8 மணி நேரம். ஆமா. இது வரைக்கும் எந்த டாக்டரும் வரலையா? பாக்கலையா அவங்கள? யாருமே வரலீங்க. காலையில வந்து ஓபி பாத்துறாங்க. வருவாங்க 5 நிமிஷம் சொல்லிட்டு மணி 10 மணி ஆயிடுச்சு. இதுக்கு யாரு வரல? எப்போ வருவாங்க? தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. 4 மணிக்கு போன் பண்ணேன். இதே சரவணா டாக்டர் என் போன் அட்டன் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லி பழக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவ்வளவு நீட்டா பாக்குறாங்க. ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேட்கிறேன். அதெல்லாம் தப்புங்க. ரொம்ப மகப்பெரிய தப்பு. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. டாக்டர் வரணுமா வர வேணாமா?
மேலும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லா மக்கள் காசு தானங்க போய்கிட்டு இருக்கு. வெளியில வந்து எவ்வளவு பேஷண்ட் இருக்கான்னு மட்டும் பாருங்க. வாங்க, வெளியில வந்து எத்தனை பேஷண்ட் இருக்காங்க. இங்க வாங்க. பாட்டி பாட்டி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. வாங்க. அவ்வளவுதான். பாவம் அந்த பாட்டிக்கு நிலந்து சரியில்லை. பாருங்க இங்க வாங்க. 7 மணிக்கு வந்து வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் அவ்வளவு முடிச்சிட்டீங்க. அப்படித்தான் நான் சொல்றேன். முடிச்சிட்டாங்க. பாட்டி கிளம்பி முடிஞ்சிச்சு. ஒரு உயிரை புண்ட இடம் இந்த இடத்தையே பாவம். வாங்க அந்த மக்களை வந்து பாருங்க. இதாவது கவர்மெண்ட் ஆசமா வெயிட் பண்ணி ஒரு நாள் ரிப்போர்ட் எடுத்ததுக்கே பாருங்க ஒரு நாள் ஆகும். ரிப்போர்ட் வந்து நாளைக்கு வாங்க. லீவுன்னு சொல்றாங்களா? கோவிட்ல கேட்டோம். சரி நாங்கள் சுகருக்கு மாத்திரை வாங்கணும். சுகர் பண்ண மாத்திரை எழுதி கொடுத்தோம். மாத்திரை வாங்கினோம். இந்த அம்மாவுக்கு வரமாட்டாங்க. இங்க வாங்க. மெடிசன் ஓபியை மட்டும் போறாங்களாண்ணா? ஓபி போட்டுனே இருக்காங்க. டாக்டரே இல்லை 7 மணிலேருந்து எங்கள் அம்மா இவங்களை காண தேடி டைமிங் பாருங்க. அப்புறம் எதுக்கு நான் லேட் பண்ணோம்? காலைல 8 மணிக்கு 1 மணிக்கு ஆக இப்போ மணி 10 ஆயிடுச்சு. வந்து 2 மணி நேரம் பண்ணிட்டு அவர் டைம் முடிச்சு சொல்லிட்டு போயிடுவாங்களா? நீங்க காசு இல்லைன்னா ஒரு 100 ரூபா கிளினிக்லேயே பார்த்துக்கோனா அது 100 ரூபா கூட இல்லை நம்ம இங்கே வரோம். வேலையை முடிச்சுட்டு ஸ்கூல் லீவ் போட்டு எதுவாக இருந்தாலும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா நம்பி அதாவது உயிரை காப்பாற்றுறது தானே டாக்டரு. இப்போ எவ்வளோ உயிர் போயிட்டு இருக்குமா? நீங்க என்ன இதுக்காக வந்திருக்கீங்கண்ணா மொத்தம்? ஃபீவருக்காக கோல்டு ஃபீவருக்காக நான் தொட்டுக்காக கொதிக்குதுண்ணா. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்தேன் நான். அதாவது சாப்பிட கூட முடியல அவரால். நான் தான் கூப்பிட்டு வந்தேன். கம்மலாம் வந்து வரோம் இங்க வந்துதான் யாராவது டாக்டர் இருப்பாங்க தானே வரோம் நம்பி. டாக்டர் எல்லாத்துக்கும் டாக்டர் இருந்தாலும் செக் பண்றதுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. டாக்டர் 7 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டாக்டர் கூட வரல. டாக்டர் இப்பதான் போறாங்க.